நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி, குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சதுர்த்தி மற்றும் சுபமுகூர்த்த தினம். யாரை வழிபடலாம்? விநாயகரை வழிபட கவலைகள் குறையும். இன்று யாருக்கெல்லாம் திறமைகள் வெளிப்படும் நாள்? பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும், கடன் பிரச்சனைகள் குறையும், வியாபாரத்தில் கனிவான பேச்சுக்களால் ஆதாயம் ஏற்படும், மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கும். ரிஷபராசி அன்பர்களே, அலுவலக பணிகளில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும், தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள், சுப காரியங்களை முன்னின்று செய்வீர்கள். அனுபவமிக்க வேலையாட்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். மிதுன ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டாகும். உயர் பதவிகளில் இருப்பவர்களின் சந்திப்புகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவார்கள். மூலிகை வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும், எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். நண்பர்களிடத்தில் வாதங்களை தவிர்க்கவும். உயர் கல்வியில் கவனம் வேண்டும். கன்னிராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரங்கள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் உண்டாகும். பழைய சிக்கல்கள் குறையும். விலை உயர்ந்த பொருட்களில் ஆர்வம் ஏற்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். எதிலும் சிக்கனமாக செயல்பட துவங்குவீர்கள். உறவினர்களின் வருகை உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, விவசாய பணிகளில் லாபகரமான சூழ்நிலைகள் உருவாகும். தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் வேண்டும். சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, சுபகாரிய முயற்சிகள் மற்றும் எண்ணங்கள் மேம்படும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகளின் படிப்பில் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும். வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும். மீன ராசி அன்பர்களே, பலதரப்பட்ட சிந்தனைகளால் இறுக்கமான சூழல்கள் உண்டாகும். புதியவர்களிடத்தில் கவனத்துடன் இருக்கவும். உதவும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படவும். பழைய கடன் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும்.